வணக்கம். தலைப்புச் செய்திகள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அமைச்சர் ரமேஷ் திடீர் ஆய்வு செய்தார். சிறப்பு தரிசனத்திற்காக ரூபாய் 4000 லஞ்சம் வாங்கிய அர்ச்சகர்களையும் துணையாக இருந்த ஊழியர்களையும் கையும் களவுமாக பிடித்தார். ஆசியா போட்டிக்கான தேர்வில் பங்கேற்க மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவு. விஜயை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததால் இந்த விமான பயணம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. முதல்வருடன் எடுத்த புகைப்படத்தை பகிர்ந்த விமான பணிப்பெண் நிகழ்ச்சி. கேரளா சட்டசபை கூட்டம் வந்தே மாதரம் பாடலுடன் தொடங்கியது. கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கொள்கை உரையாற்றினார். பணம் பட்டுவாடா, குழந்தைகளை தூண்டுதல் விவகாரம் தேர்தல் ஆணையம் திமுக, அதிமுக, தாவேகா பதிலளிக்க ஐகோர்ட் உத்தரவு. நெல்லையை உலுக்கிய கவின் கொலை வழக்கில் சுர்ஜித்தின் தாயாரும் சப் இன்ஸ்பெக்டருமான கிருஷ்ணகுமாரி 9 மாதங்களுக்கு பிறகு கைது. சிபிசிஐடி போலீசார் நடவடிக்கை. எக்காலத்திலும் மேகதாதுவில் அணை கட்ட முதல்வர் விஜய் அனுமதிக்க மாட்டார். மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. கோவை சூலூரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கில் விரைந்து நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். உயர்நீதிமன்றத்தில் அரசு விவரிப்பு. ஆஸ்பத்திரி கழிவறையில் குழந்தையை பெற்று ஜன்னல் வழியாக வீசிய இளம்பெண்ணிடம் போலீசார் விசாரணை. ஆஸ்பத்திரி வளாகத்தில் பிறந்த குழந்தை கிடந்ததை பார்த்து ஊழியர்கள் அதிர்ச்சி. தேசிய ஸ்பெல்லிங் பி போட்டியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 14 வயது மாணவர் ஸ்ரேபரை சாம்பியன் பட்டம் வென்றார். தமிழகத்தின் புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமனம். ஈரானில் சிறைப்பிடிக்கப்பட்ட 10 இந்திய மாலுமிகள் பல மாதங்களுக்கு பிறகு விடுதலை. ஈரான் கப்பல் போக்குவரத்து இயக்குநரகம் அறிவிப்பு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.